இஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணோம். வேலைக்கு ஒரு 7 மணிக்கு போனால் கூட ராத்திரி 11 மணிக்கு தான் வருவாங்க. ஆனால் வந்து அவருக்கு சந்தேகம். என்னோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட அவங்களோட நம்பர் மட்டும்தான் இருக்கும். ஸ்கேன் பண்ண போகும்போது ஒரு உடம்பு 2 தலைன்னு சொன்னாங்க டாக்டர். பையன் வந்து 5 வயசு, வீட்டில் தான் இருப்பான், எங்கேயுமே போக மாட்டான். உன் ஹஸ்பண்டுக்கு அஃபேர் இருக்கு, இந்தியன் முஸ்லீம் கேர்ளு, குடிப்பழக்கம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1 வீக்ஸ் அவங்க எடுத்தாங்கன்னா தூங்க மாட்டாங்க. தூங்கி மறுநாள் ஏஞ்சாங்கன்னா என்னை அடின்னு அடிப்பாங்க. இந்த கேஸ் எல்லாம் ஐஓ வந்து பொன் நபிஹா. இந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. மா எனக்கு நீ அம்மாலாம் நீங்கள் இல்லை, எனக்கு எங்கள் அத்தை மாமா தான் எனக்கு அம்மா அப்பா, நீங்கள் போயிருங்க அப்படின்னு இருக்கு. ஃபேன் இருந்துச்சுன்னா அதில் ஒரு தூக்கு கயிறு மாதிரி தூக்கிட்டு தொங்கட்டான்னு தொங்கி தொலைஞ்சிருக்க வேண்டியதானு தோணும். அவங்க வந்து என்ன செஞ்சுட்டாங்க, எனக்கு அம்மா வேணாம், எனக்கு அம்மா பிடிக்கலன்ட்டு அதை வந்து ரெக்கார்டிங் எடுத்து ப்ருடா சாங் வந்து அந்த ஒரு இதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஆனால் உண்மை கதை அவங்களுக்கு தெரியல. இந்து மதப்படி ரொம்ப கடவுளை நேசிக்க அது ஒரு பொய்யான ஒரு இதுவாக என்னால் போக முடியலை. பிள்ளைங்களுக்கா போகிறது தான் பொய்யா தான் போகணே தவிர இங்கே ஒன்றுமே இல்லை. தடவை எபிஎஸ் கோப்பஸ் நடக்கும் போது நாங்கள் உட்காந்துருக்கேன். அண்ணன் ஸ்ரீமுருகன் அண்ணன் வாதாடுறாரு. அவ்வளோ அருமையாக வாதாடினாரு. பக்கத்தில் டேவிட் அண்ணன் இருக்காரு, என்னை தட்டுறாரு, போமா பிள்ளையை கூட்டிகிட்டு வாமா அப்படின்றாரு. நான் யோசிக்கிறேன், இந்த கேஸை நாள்லேருந்தே நாங்கள் எடுத்து நடத்துகிறப்ப வந்து எங்களுக்கு ரொம்ப தைரியமாக இருந்துச்சு. அதாவது தன்னம்பிக்கையாகவும் இருந்துச்சு, இந்த கேஸை நம்ம வின் பண்ணுவோம், ஏன்னா சட்டம் நம்ம பக்கம் இருக்குது அப்படின்னு.